இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தாராளமாக சாப்பிடலாம். Oh my God. இந்த வேர்க்கடலை தாங்க ஹைலைட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பொடிகளை யார் வேர்க்கடலை போட்டிருப்பாங்கன்னு தெரியாது, நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பட் நம்ம பொடியில் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடுதாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் உள்ள ஹார்ட்லேருந்து எனக்கு முன்னாடிலாம் நான் அவ்வளோலாம் பொடியெலாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் நம்ம செஞ்சதுக்கப்புறம் நான் ரெகுலர் லைஃப்பில் எடுத்துக்கும் போதும் எனக்கு இதோட பெனிஃபிட் கிடைக்கிது. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இப்போ இனிமேல் மெனோபாஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 1 year பக்கமாக. இது நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. போன மாதம் எனக்கு ஒரே மாதத்துலேயே 2 வாட்டி பீரியட்ஸ் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த மாதம் இப்போ ரெகுலராக வருது. ஓகே, எனக்கு இது வரைக்கும் நான் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து இந்த மாதிரி ஒரு நாள் கூட இப்படி எந்த ஒரு சேஞ்சஸும் வந்ததில்லை. ஒன்லி ப்ரெக்னென்ட் டைமில் 30 days கழிச்சு 31 days பார்த்தா நான் ப்ரெக்னெண்ட்டாக கிருஷ்ணா வயிற்றில் இருக்கும்போது அதுதான். ஸோ இந்த பொடி எனக்கு ஹெல்ப் பண்ணது நல்லா. ஸோ அதனால் ரெகுலராக எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நமக்கு கால்சியம் சத்து ரொம்ப வேணும். இது எல்லாமே இதில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நம்ம பொடி வெரைட்டிஸ் வேணுன்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேர் நான் பெங்களூரில் இருக்கிறேன், இங்கேயே வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர் திரும்ப இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அட்ரஸ் எங்கே இருக்குது, எப்படி வாங்குறதுன்னு. நான் இருக்கிறது பெங்களூரில் கல்யாண நகர் போஸ்ட்டு, பாபு சஃபாலியா மல்லப்பா லேஅவுட்டு. ஸோ பாபு சஃபாலியா பஸ் ஸ்டாப்பில் இறங்கி, அதுதான் பஸ் ஸ்டாப். அங்கே பஸ் ஸ்டாப் தான் லேண்ட்மார்க்னு, நமக்கு நியரஸ்ட்டாக வர்றது பாபு சஃபாலியா பஸ் ஸ்டாப். அங்கேருந்து சர்வீஸ் ரோடில் இபி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா டெட் எண்டில் 2 பில்டிங்க்கு முன்னாடி நீங்களே பார்க்கலாம். லெஃப்ட் சைடு இருக்குது, ஆஷ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் நமக்கு. ஓகே, ஸோ நேர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எந்த அளவுக்கு பண்ணுறேன்னு பார்த்து. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த பொடி மட்டும் கிடையாதுங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பொடி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இதுலேயே இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா, ஒவ்வொரு மசாலாவும் அதுக்குரிய தனித்துவத்தோடு நான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 100 கிராம் வாங்கி ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் மணியே ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்தளவு கேரண்டியாக நான் சொல்கிறேன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு செய்கிறேன். நான் செய்கிற மெத்தடே வேறங்க. இல்லை, ஒரு பொடியில் சாதாரணமாக எல்லாம் செய்கிறேன், இதில் இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அதை நான் எப்படி யோசித்து செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you, bye bye. Love you all.